தான் நேத்தே இம்பார்ட்டன்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னொருக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டே தரல காமர்ஸ்க்கு. ஐயா ஆமாடி, அவர் தரேன்னு சொல்றாரு, ஆனா தரவே மாட்டாரு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. ரவி 12th ஜெனரல் மேத்ஸ் பசங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாரு. ஆர்ட்ஸ் குரூப் நம்ம பசங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரவே மாட்டாரு அவரு. 10th மேத்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, 12th காமர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்கடா. இன்னும் 10th என்ன 12th என்ன 11th பப்ளிக் கூட இல்ல, ஆனா 11th பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. 11th எக்கனாமிக்ஸ் தான் கொடுத்துட்டாரு. நம்மளே தான் ஒன்னும் தர மாதிரி இருக்கு. நம்ம தான் பாவப்பட்ட ஜென்மங்களா. ஐயோ என்ன தாண்டி பண்ணுது இப்போ? இது வெயிட் பண்ணு, நம்ம போய் அண்ணன் கிட்டே போய் கேட்டலாம். தருவீங்களா தர மாட்டீங்களா, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டலாம். சரியா? என்னடா என்னாச்சு என்ன இவ்வளவு காமர்ஸ் இம்பார்ட்டன்ட்க்கா? காமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தரலைன்னா எங்க பசங்க அடிச்சிருவாங்க போல. அந்த மாதிரி எங்க பசங்களும் சரி நீங்களும் சரி காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் சரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிரைவேட்டாவும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் இது பாருங்க. 90 out of 90 எப்படி காமர்ஸ்ல எடுக்கிறது? காமர்ஸ்ன்றது ஒரு தியரி சப்ஜெக்ட் தான். இந்த தியரி சப்ஜெக்ட்ல எல்லாராலையுமே ஈஸியா 90 out of 90 எடுக்க முடியும். 20 1 மார்க் வரும். இந்த 20 1 மார்க்குமே இதுல குறைஞ்சபட்சம் 19 1 மார்க் புக் பேக் தான் வரப்போகுது. புக் பேக்ல இருக்கிற 152 1 மார்க்க தரவா படிச்சீங்கன்னா உங்களால 19 1 மார்க் கரெக்டா எடுக்க முடியும். அந்த ஒரு 1 மார்க் நீங்க படிக்கிற 5 மார்க்லயோ இல்ல நீங்க படிக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ல தான் கேட்க போறாங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 5 மார்க் அட்டன் பண்ணணும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 அட்டன் பண்ணணும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 அட்டன் பண்ணணும். இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கா இருக்கட்டும் 3 மார்க்கா இருக்கட்டும் 5 மார்க் இருக்கட்டும், இந்த காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் PDF உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு PDF கமெண்ட் பண்ணி காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் வாங்கி 90 out of 90 நீங்களும் ஈஸியா காமர்ஸ்ல எடுத்து சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்யூ.